சிஎஸ்கேவில் முக்கிய பொறுப்பிற்கு வரப்போகும் மகேந்திர சிங் தோனி IPL 2025 ஆண்டுக்கான மெகா ஏலம் நடைபெற இருக்கிறது. இந்த இடத்தில் எந்தெந்த வீரர்களை வாங்கலாம் என அனைத்து அணிகளும் கலந்து யோசித்து வருகின்றனர். எப்பொழுதுமே ஏலம் நடக்கும்போது சென்னை அணிக்காக தோனி சென்னையில் வந்து தங்கி ஆலோசனை நடத்துவார். ஆனால் இந்த முறை எந்த ஒரு அறிவுரையும் கூறவில்லையாம். மெகா ஏலத்தை பற்றி தோனி கண்டுகொள்ளவே இல்லை என சிஎஸ்கே தரப்பில் கூறப்படுகிறது. தற்பொழுது சென்னை அணியின் கேப்டன் ருத்துராஜ் மற்றும் பயிற்சியாளர் பிளம்மிங் இருவரும் இணைந்து ஏலம் தொடர்பான ஆலோசனைகளை செய்து வருகிறார்கள். இதனால் இந்த சீசனில் தோனி வெறும் விக்கெட் கீப்பராக மட்டுமே செயல்படுவார் என தெரிகிறது. மேலும் IPL-இல் இருந்து முழுவதுமாக விலகப் போகிறாரா என்று ரசிகர்கள் குழப்பத்தில் இருந்து வருகின்றனர். அடுத்த வருடம் சிஎஸ்கேவில் வீரராக இல்லாமல் இருந்தாலும் அந்த அணியின் முக்கிய பொறுப்பில் இருப்பார் என கூறப்படுகிறது. வீரர்களுக்கு மென்டராக இல்லாமல் மிக முக்கிய பொறுப்பை கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம். சிஎஸ்கே அணியின் CEO-வாக காசி விஸ்வநாதன் இருந்து வருகிறார். இவருக்கு வயது அதிகமாவதால் அந்த பொறுப்பை தோனிக்கு கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு கிரிக்கெட் வீரர் CEO ஆவது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது. தோனி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் சிஎஸ்கே அணி மொத்தமாக அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடும்.